இந்த வயசானவர் கீழே கொட்டி கிடக்கிற தங்கத்தை பொறுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் அவரை ஷூட் பண்ணலான்னு வர்றான். ஆனா இன்னொரு ஆபீசர், நீ அவரை ஷூட் பண்ணாத, அந்த ஆள் மொத்த தங்கத்தையும் பொறுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்றான். அவரும் அங்க கிடக்கிற தங்கத்தை பொறுக்கி அவருடைய பேக்ல போட்டுக்கிறாரு. ஆனா அந்த வயசானவர் நான் அப்படியே தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு கல்லை கையில் எடுக்கிறாரு. இப்ப அந்த ஜெர்மன் சோல்ஜரும் அவரை ஷூட் பண்ணலான்னு வர்றான். அடுத்த செகண்டே அவர் கையில் இருக்கிற கல்லை தூக்கி அங்கிருந்த ஒரு லேண்ட்மைன் மேல அடிச்சிடுறாரு. அதனால அது ஆனாய் வெடிச்சிருது. அது வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடமே ஃபுல்லா புகமூட்டமாயிருது. அதை பார்த்து பயங்கரமா கோவப்பட்ட அந்த ஆபீசர் எல்லா சோல்ஜரும் அவரை ஷூட் பண்ண சொல்றான். அவங்களும் பயங்கரமா எல்லா இடத்துலயும் ஷூட் பண்றாங்க. ஆனா ஒரு புல்லட் கூட அவர் மேல படவே இல்லை. ஏன்னா அவர் கையில வச்சிருக்கிற ஷீல்டை வச்சு அதை தடுத்திருப்பாரு. இப்போ ஒரு சோல்ஜர் அவர் இருக்காரா இல்லையான்னு பார்க்க முன்னால போய் பாக்குறாரு. உடனே அந்த வயசானவர் ஒரு லேண்ட்மைன் தூக்கி அந்த சோல்ஜர் மேல எறிகிறாரு. அதுவும் ட்ரிகராகி அந்த சோல்ஜரும் வெடிச்சு செத்துறாரு. கடைசியில அந்த புகை மூட்டம்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த வயசானவர் எங்கன்னே தெரியல, அவர் தப்பிச்சு போயிருப்பாரு. இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பணைய கைதியே பிடிச்சிட்டு வந்த 2 ரஷ்ய பெண்களை அவங்களோட டேங்க் முன்னாடி கட்டி நடக்க விட்டுட்டு இவனுங்க பின்னாலேயே ஃபாலோ பண்றாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.